ஸ்கூல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங்கில் அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் அவங்க யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சில ஆப்ஷன்ஸாக சஜஸ்ட் பண்ணுறேன். இதை கற்றுக்கிறதன் மூலிமா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் குழந்தைக்கு எது சூட் ஆகுமோ அங்கே உங்கள் குழந்தைய அமுச்சு விடுங்க. குழந்தை அது கற்றுக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராயிங், ஸ்கெட்சிங், பெயிண்டிங்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை கற்றுக்கிறதுனால குழந்தையோட இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ விஷுவல் லேர்னிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 2 டான்ஸ் வந்து எக்ஸ்பிரஷனோட ஒரு ஆர்ட் ஃபார்ம். கற்றுக்கிறதுனால எக்ஸ்பிரஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கல்ச்சரல் அவேர்னஸ் கிடைக்கும். இதை தாண்டி டான்ஸ் கற்றுக்கிறதுனால டிசிப்ளினும் கற்றுக்குவாங்க. நம்பர் 3 ஸ்போர்ட்ஸ். உங்கள் குழந்தை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்களை என்கேஜ் பண்ண விடுங்க. அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி அவங்க டிசிப்ளினும் கற்றுப்பாங்க. இதெல்லாம் காமனாக ரொம்ப வருஷமாகவே நம்ம ஊரில் இருக்கிற சில விஷயங்கள். இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் கிளப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீடிங் கிளப்ஸில் குழந்தைங்களுக்கு நிறைய புக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க அந்த புக்ஸை படிப்பாங்க, அதனால் அவங்களுக்கான கிரிட்டிக்கல் திங்கிங், காம்ப்ரஹென்சிவ் லேர்னிங், ரீடிங் அபிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு மியூசிக் ஸ்கூலோட பேஜ். ஆனால் இங்கே மியூசிக்கை தவிர மற்ற எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸில் என்னவாக இருக்கும் அப்படின்னா மியூசிக்காக தான் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக மியூசிக் பற்றி மட்டும் பார்ப்போம்.